மகரம் ராசி பைரவி ராகம். அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, மகர ராசி பைரவி ராகம் என்பது ஒரு பெரிய விஷயம். சனியினுடைய குரு யார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உண்மையிலேயே சனி பகவானுக்கு காலிலே ஒரு பிரச்சனை வரும்போது அவர் பைரவரை வணங்கி அதன் பின்னால் கால் சரியானதாக ஒரு சொல். அது திருவாத ஊர் என்னும் ஊர் மதுரைக்கு அருகில் இருக்கின்றது. அங்கு நடந்ததாக ஒரு ஐதீகம். மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். அப்படிப்பட்ட ஊரிலே இன்னும் திருவாத ஊரிலே அருமையான சில காட்சிகளோடு அங்கு கோயில்கள் இருக்கின்றன. இந்த பைரவி ராகம் என்பது பைரவர் பைரவி. இந்த பைரவர்களை பற்றி ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் என்னும் பிரணவ வடிவத்திலேயே பைரவர் படுக்கின்றார். பைரவருடைய வாகனமான நாய் ஓம் என்னும் பிரணவ வடிவம் போல் தான் படுத்திருக்கும். ஒரு நாய் படுத்திருக்கும் பொழுது அதை ஒரு ஷாக் பீஸ் வைத்து அதை கரெக்டாக வரைந்து பாருங்கள். ஓம் என்னும் பிரணவ வடிவம் போல் தான் படுத்திருக்கும். அது படுக்கும் முன்னால் 3 முறை சுத்தும். இது என்னென்னா பூமியினுடைய சுழற்சியை அறிந்து தான் நாய் படுக்கும் கீழே. அப்படி மனிதனுடைய சுழற்சியை பற்றி தெரிந்த ஒரு அருமையான ராகம் பைரவி ராகம். இந்த பைரவி ராகத்தை கேட்டால் சனி பகவானுடைய உபாதைகள் அத்தனையும் குறைந்துவிடும். அது ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பைரவி ராகத்திலே கேட்க கேட்க துன்பம் குறையும். அதுவும் மகர ராசியிலே ராகு பகவான் அங்கே அவருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அது பைரவ அஷ்டகத்தையும் சேர்த்து படித்தால் மிக நன்றாக இருக்கும். பைரவி ராகத்தை கேட்டுக்கொண்டு பைரவ அஷ்டகம் படித்தால் அங்கே எத்தனை பாம்புகள் இருக்கின்றதோ அத்தனை பாம்பையும் அசைத்து சனி பகவானுடைய உபாதையிலிருந்து குறைந்து விடுவீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன்.